அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஜுமாவுடைய இறுதி நேரத்தில் நம்ம இருக்கோம். இந்த நேரத்தில் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ரொம்ப இலகுவான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், இரவு 12 மணி ஆனாலும் சரி, இந்த ஒரு சின்ன ஒரு அமலை மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு நிம்மதியாக அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் தூங்குங்க. ஏன்னா பொறுப்பை ஒப்படைக்கிறவங்கள அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். இந்த அமலை இன்றைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர்கள் கேட்பீங்க. இந்த அமலை எல்லா நாளுமே செய்யலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ஏன்னா ஜுமாவுடைய தினத்திற்கென்று அல்லாஹால ஏராளமான சிறப்புகளை வச்சுருப்பான். இன்னும் இந்த நாளில் ஒரு சின்ன அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா பல மடங்கு நன்மைகளை கூட அல்லாஹால நமக்கு கொடுக்கலாம். ஏன்னா இந்த நாள் என்பது நமக்கு ஒரு பெருநாள், ஒரு சின்ன பெருநாளாக தான் அல்லாஹால வாரத்துக்கு ஒரு நாளை நமக்கு கொடுத்துட்ருக்குறான். இன்னும் இந்த நாளில் ஒரு சலவாத்தை ஓதுறோம், ஒரு திக்ரை ஓதுறோம், ஒரு துவாவை ஓதுறோம் அப்படின்னா அதற்கு அல்லாஹாலா சந்தோஷத்தில் நிறைய நன்மைகளையும் நிறைய பலன்களையும் நமக்கு கொடுக்குறான். அதனால தான் ஜுமாவுடைய தினத்தில் நம்ம கூடுதலான அமல்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலும் உங்களுக்கு மிக மிக பலன் தரக்கூடிய ஒரு அமல். இன்னும் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்பீங்க, ரொம்ப ஈஸியான ஒரு அமல் சொல்லித்தாங்க, ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எங்களால் ஓத முடியல, நிறைய தஸ்பீஹ் சொல்கிறீங்க எங்களால் ஓத முடியல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவங்களுக்கு இந்த அமல் பொருத்தமான போதுமான அமலாக இருக்கும். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய அமல் ரொம்ப ரொம்ப இலகுவான அமல். ஒரே ஒரு சூறாவையும் ஒரே ஒரு திக்ரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே சக்தி பெற்றது. எதில் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய உதவியை இறக்கிறதுல, அல்லாஹ் நம்முடைய அத்தனை காரியங்களுக்கும் உதவி செய்கிறதுல மகத்தானது. இந்த அமலை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த சூறாவையும் திக்ரையும் நீங்கள் அழுது கொண்டு நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைங்க. ஏன்னா நம்ம துவா கேட்கும்போது அது கபூல் ஆகிறதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒரு அறிகுறி நம்முடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வர்றது தான். இந்த தனிமையில் அழுகிறது, அல்லாஹ்விடம் பேசும்போது அழுகிறது, நம்முடைய கவலைகளையெல்லாம் நினச்சி அல்லாஹ்விடத்தில் சொல்லும்போது அழுகிறது இருக்குது பாருங்க, அதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. முதல்ல தனிமையில் அழக்கூடியவங்களுக்கு அல்லாஹாலா மறுமை நாளில் நிழல் கொடுத்து உதவுறான். இது ஒன்று. இரண்டாவது விஷயம், துவா கேட்கும்போது நமக்கு அழுகு வந்துச்சு அப்படின்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது அறிகுறி. மூன்றாவது ஒரு விஷயம், எப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் பேசும்போதோ அல்லது துவா கேட்கும்போதோ அல்லது நம்முடைய கவலைகளை நினச்சி அல்லாஹ்விடத்தில் சொல்லும்போதோ அழுக வருதோ அந்த கண்களை நரக நெருப்பு பாதிக்காதான். இன்னும் அப்படி அழக்கூடியவங்களுக்கு சொர்க்கம் கடமையாக இருக்கா. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தாலாம் நமக்கு தரான் பாருங்க. எனவே நம்ம எப்போதுமே அழுது கொண்டு ஒரு துவாவை செஞ்சோம் அப்படின்னா அது உறுதியாக நமக்கு கபூல் ஆகுது. எனவே யாரெல்லாம் அழறீங்களோ நீங்கள் தனிமையில் அழாதீங்க, அல்லாஹ்விடத்தில் பேசிக்கிட்டே அழுங்க. அதற்கு உங்களுக்கு ஏராளமான பலன் கிடைக்குது. இன்றைக்கு நிறைய மக்கள் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கிட்டையாவது சொல்லி அழுவாங்க. சில பேர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, தனிமையில் அழுவாங்க. ஆனால் அல்லாஹ்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் கவலையில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் என்னுடைய இந்த தேவை நிறைவேறினாதான் நான் சந்தோஷமாக வாழ முடியும், எனக்கு வாழ்க்கையே இதில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் பேசிக்கொண்டே நீங்கள் அழுங்க. உங்களுடைய பிரச்சனை அப்போ தான் முடிவுக்கு வரும். நீங்கள் தனிமையில் யாருக்கிட்டையும் தெரியாமல் அழுதும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல் மனுஷங்க கிட்ட சொல்லி அழுதும் எந்த விதமான பிரயோஜனமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. எனவே தனிமையில் அழுங்க, அதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இன்னும் உங்களுடைய ஹாஜத்தும் கபூலாகும், உங்களுடைய பிரச்சனையும் முடிவுக்கு வரும். இப்போது இந்த அமலை நம்ம கண்ணீரோடு தான் ஓதணும். அப்படி ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பொழுது வெடிந்ததும் நீங்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய துவா கபூலாக போகுது. இன்னும் நீங்கள் தேடக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு காலையில் வரும். இந்த அமலை நீங்கள் எல்லா நாளும் செய்யலாம். இன்றைக்கு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இப்போது இந்த சூறாவையும் இந்த திக்ரையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு கண்கள்லேருந்து கண்ணீரை வரவழைத்து உங்களுடைய பிரச்சனைகளை நினச்சாலுங்க, உங்களுக்கு தேவையானது அல்லாஹ்விடமிருந்து பிடிவாதமாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சாலுங்க, கண்டிப்பாக கண்ணீரோடு ஓதுங்க.
நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் அல்லாஹ்விடமிருந்து உதவியை இறக்கக்கூடிய ஒரு சூறா. எனது வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூறா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூறா. எனக்கு மட்டும் கிடையாது, பலருடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் நிறைய உதவிகளையும் கொடுத்த சூறா. அதுதான் சூறா நஸ்ர், உதவி செய்யக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறா நஸ்ரை நம்ம எல்லோருமே ஓதியிருப்போம். ஆனால் கண்ணீரோடு ஓதியிருப்போமா அப்படின்னா இல்லை. இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய மாதிரி கண்ணீரை வரவழைத்து இந்த சூறாவை 10 முறை ஓதுங்க. அதற்கு பிறகு இந்த ஒரே ஒரு திக்ரு, அது என்ன திக்ருனா அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். இந்த திருநாமத்தினுடைய சிறப்பும் நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. அது என்ன திருநாமம் அப்படின்னா யா பர்ரு. யா பர்ரு அப்படின்னா என்ன? உதவி செய்யக்கூடியவன். சூரா நஸ்ரும் நமக்கு உதவி செய்யக்கூடியது. அல் பர்ரு, யா பர்ரு அப்படிங்கிற திருநாமமும் நமக்கு உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு திருநாமமாக இருக்குது. ரெண்டையும் சேர்த்து நம்ம ஓதும்போது அற்புதமான பலன்களை அடைந்து கொள்ளலாம். இந்த யா பர்ருவை நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. யா பர்ருக்கு நிறைய வஜீஃபாக்கள் சொல்லப்படுது. இன்று இரவு இந்த சூறாவையும் இந்த திக்ரையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைங்க. இந்த யா பர்ருவை நம்ம 7 முறை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் எந்த பொறுப்பை நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சாலும் அது நல்ல முறையில் நமக்கு நடந்து முடியுமா. இப்போது நம்ம வீட்டில் தீய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் வச்சுருக்காங்க, அவங்க திருந்தணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை சொல்லிட்டோம். அல்லாஹ் இவங்களுடைய இந்த காரியத்தை நீ பார்த்துக்கோ, இந்த பழக்கத்துலேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மாறிடுவாங்களாம். இது மாதிரி தான் சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க, நல்ல வழியில் அவங்க வரணும் அப்படின்னா இதை 7 முறை ஓதி நம்ம அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிடலாமா. இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவாக இருக்குது, அன்பாக மாறணும் அப்படின்னு சொன்னாலும் இதே மாதிரி தான் நம்ம 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கணுமா. இதே போல் உங்களுடைய கடைகளில் வியாபாரம் நடக்கணும், அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னாலும் தினசரி காலை வேளையில் உங்களுடைய கடைகளுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டு 7 முறை யா பர்ருவை சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ்னு நல்ல முறையில் பரக்கத்தாக இருக்குமா. இன்னும் உங்களுடைய வீட்டினுடைய நிலைமையை பார்த்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஓதுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி கவலையாக இருந்துச்சு அப்படின்னா இதை 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் சொல்லிடுங்க. அல்லாவே எனக்கு இந்த வேலையை நீ முடிச்சு கொடுத்துரு. இன்னும் உங்களுக்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் இதை 7 முறை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைங்க. கட்டாயம் பொறுப்பை ஒப்படைக்கிறவங்களாம் அல்லாஹ் நேசிக்கிறான். கண்டிப்பாக அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். இன்று இரவு எப்படியாவது தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சூறாவை 10 முறை, யா பர்ருவை 7 முறை, அவ்வளோதான். இதை ஓதுறதுக்கு ஒரு 2 செகண்ட் இருந்துச்சு அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக உருக்கமாக உங்களுடைய அழுகையை கொண்டு இந்த துவாவை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய காரியம் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் விடியக்கூடிய ஒரு நாளிலேயே உங்களுக்கு அதை நடத்தி தருவான். ஏன்னா சில நபர்களுடைய துவாக்கள் எல்லாமே தாமதப்படும். இந்த ஒரு அமல் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான ஒரு அமலை செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. இன்னும் மற்றவர்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அப்படியே அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் அனைவருக்காகவும் நான் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் துஆ செய்யுங்க. உங்கள் அனைவருடைய துஆ எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். மேலும் நம்ம சேனலை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.